டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிர்தல் இதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா திடீர்னு தாங்க இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹேரை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு. திடீர்னு நார்மலா பார்த்தோம்னா பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி கை வச்சு குளிச்சுட்டு வந்தேங்க, கை வச்சு இப்படி நான் ஹேரை வந்து லைட்டா எடுத்தேன், ஹேரோட எண்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு முடி கையில புடிச்சு இழுத்துன்னு அப்படியே கொத்தா வருதுங்க, அப்படியே நெஞ்சு அது பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு இது நடக்குது. நார்மலா நம்ம வந்து தலை குளிச்சுட்டு வந்தோம், நல்லா அதுக்கப்புறம் கையாலே வச்சு நம்ம எடுக்கும்போது கையோட சேர்ந்து அவ்வளவு முடி வரும். ரூம்ல பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஹேர் வந்து எனக்கு இருக்கு. ஸோ இந்த ஹேர் பார்த்தோம்னா வேர் பகுதியில இருந்து எனக்கு வந்து கொட்டுற மாதிரி இருக்கு. ஹேர் நார்மலா லென்த்தியா இருக்கு, நல்ல பிளாக்கா தாங்க இருக்கு, ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொத்து கொத்தா ஏன் கொட்டுது? அது மாதிரி ஸ்கேல்ப்ல இருந்து தலையோட அந்த ஸ்கேல்ப்ல இருந்தே முடி வந்து வேர்ல இருந்து கழண்டுட்டு வெளியில வர மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேரு ஃபீல் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இது எப்படின்னா சீசன் வைஸ் இருக்கும். அதாவது கோடை காலங்கள் முடிஞ்சு, அதாவது கோடை காலங்கள்ல நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கும். அதே சமயம் இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த டைம்லயும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம உடல் உஷ்ணமாக இருக்கும் பொழுதும் தலைமுடி இந்த மாதிரி உதிர்தல் வருது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, தைராய்டு பிரச்சனையோ இல்ல பிசிஓடி நமக்கு இருக்கு அப்படின்னாலோ இல்ல பிரெக்னன்சி டைம்லயோ இந்த மாதிரி அதிகமான ஹேர் ஃபால் நம்ம பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம். ஸோ இதனாலையும் என்னன்னா நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகிறதுனால ஏற்படுது. அதே மாதிரி நம்மளுடைய தலைக்கு ரத்த ஓட்டம் குறையும் போதும் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம உடல்ல பிராணசக்தி ஆக்சிஜன் லெவல் குறையும் பொழுதும் நமக்கு தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஸோ பிரெயினுக்கு நம்ம போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனோ இல்ல ஆக்சிஜன் லெவலோ குறைபாடு ஏற்படும் போதுதான் அதிகமா இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. சரி, இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்கா பார்த்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அண்ட் பாடியில வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹீட், அதிகமான உடல் உஷ்ணம், இதனாலையும் தலைமுடி உதிர்தல் இருக்கு. இதுக்கு பேசிக்கா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹீமோகுளோபினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவலை சரிவர நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், முக்கியமாக இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? எதுலெல்லாம் இந்த ஒமேகா 3 நிறைய இருக்கு நமக்கே தெரியும். சின்ன சின்ன வகையான மீன் வகைகள்ல, நட்ஸ்ல, விதைகள், முக்கியமா சூரியகாந்தி விதைகள், பூசணி விதை, வெள்ளரி விதை, வெங்காய விதை, பிளாக் சீட்ஸ், இதுல எல்லாமே சியா சீட்ஸ், இதுல எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. தலைமுடிக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆளி விதைகளை கூட வந்து நம்ம என்ன பண்றோம்னா தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது ஜெல் மாதிரி வரும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றாழை, ஸோ கற்றாழை சேர்த்து, கற்றாழை ஜெல்லும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணிடணும். ஸோ தலையில அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நம்ம வாரம் 2 முறை செய்யும்போது 50% நமக்கு வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பா குறைஞ்சிரும். ஸோ ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஹேரோட ரூட்டை வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இது கொஞ்சம் வேலை, அந்த வேலை பார்க்காம நம்ம என்னன்னா ஓகே நம்ம ஹேருக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதங்களையே புதிய முடிகளும் நமக்கு வளர ஆரம்பிக்கும். ஸ்கேல்ப்ல வந்து நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணும்போது, அதுவும் கண்டிப்பாக 30 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி உணவு முறைகள்ல நம்ம இன்டேக் என்னென்ன ஹெர்பல்ஸ் வந்து எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலையே போதுமானது. கருவேப்பிலை தினம்தோறும் பொடியாக செய்து 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி எடுத்து நல்ல ஒரு 200 ml
மோர்ல கலந்து ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது மோர்ல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் இதுல கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம எடுக்கும்போது அதிகமான தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினம்தோறும் மாதுளை சாறு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 100 ml ஆவது நாட்டு மாதுளை சாறு தினம்தோறும் நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்ந்து நமக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்ல பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்து பேசிக்கா உணவு முறையில இதை ஃபாலோ பண்ணாலே தலைமுடி நமக்கு நல்லாவே வளர ஆரம்பிக்கும். சோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமாக தைல வகைகள்ல அஞ்சனக்கல் தைலம் பயன்படுத்தலாம். நல்ல கருமை நிறத்துல இந்த தைலம் இருக்கும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா குன்றிமணி, வெள்ளை குன்றிமணி விதைகள் சேருது. இதனோட அகில், தேவதாரு, சந்தனம், இது எல்லாமே மூன்றுமே பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. சோ இதனோட பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலை சேருது. இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து நம்ம அஞ்சனக்கல்லும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த தைலம் நாட்டு மருந்து கடைகளையோ இல்ல சித்தா பார்மசில எல்லா இடங்களிலுமே நமக்கு கிடைக்கும். ஸோ அஞ்சனக்கல் கூந்தல் தைலம்னு கேட்டாவே நமக்கு கிடைக்கும். இதை நல்லா ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணிட்டு இதை நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமா பார்த்தோம்னா இரவு நேரத்துல சரியான உறக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா, இல்ல உடல்ல நிறைய கழிவுகள் இருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல பேசிக்காவே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிச்சுன்னா தலைமுடி ஊதிர்தல் அப்படின்ற பிரச்சனையும் நாளடைவில் குணமாகும். ஸோ இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.